ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 23:4 நான் வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்தில் அழகாக எழுதுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது குறைவு இருக்காது. அதோடு மட்டுமல்லாமல் கர்த்தர் எனக்கு மேய்ப்பர், நான் அவருடைய ஆட்டுக்குட்டி. ஒரு மேய்ப்பன் எப்படி ஆடுகளை நல்ல ஒரு புல்வெளியான இடங்களில் மேய்த்து தண்ணீரண்டை கொண்டு போய் தண்ணீர் காட்டி அதை பாதுகாத்து விலங்குகள் வரும் மற்றும் மற்ற காரியங்கள்லாம் வரும் பொழுதெல்லாம் அதற்கு தப்புவித்து அழகாக அதை காப்பாற்றி நடத்துவான். அவ்வண்ணமாகவே கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறபடியினால் என்னை அழகாக நடத்துவார். சில நேரத்திலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போக வேண்டியது இருக்கும், பொல்லாப்பு நிறைந்த பாதையில் போக வேண்டியது இருக்கும். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. சகலத்தை படைத்தவர் அல்லவா, அவர் சர்வ வல்லவர். அந்த நம்பிக்கையோடு இந்த இடத்திலே அறிக்கை பண்ணுகிறார். மரணரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு அந்த இடத்தில் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். இக்கட்டான நேரங்களிலே அல்லது பொல்லாப்பு நேரிடும் பொழுது, ஆபத்துகளை சந்திக்கும் பொழுது, விபத்துகளை சந்திக்கும் பொழுது, எதிர்பாராத பலவீனங்கள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக கேள்விகள் நம்முடைய மனதில் தோன்றுகிறது. ஏன் எனக்கு இது வந்தது? ஏன் எனக்கு இது நடந்தது? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி? என் சூழ்நிலை மாறாதா? எவ்வளவு நாள் போராடுவது? இதேதான் என் வாழ்க்கை என்று சொல்லி கடைசியிலே சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகி அல்லது அதை இழந்து அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம். இல்லை, எந்த சூழ்நிலையில எந்த இடத்தில் போனாலும், மரண இருளின் பள்ளத்தாக்க இருந்தாலும் தேவன் கூட இருக்கும் பொழுது அதை தாண்ட முடியும். ஒரு அருமையான குடும்பத்தார் சொன்ன சாட்சினை அதிகமாய் கவர்ந்தது. திடீரென்று அந்த குடும்பத்திலே அந்த கணவன் வியாதிப்படுகிறார். மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டார். அண்ணன் சிவது பல நாட்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் என்ன பண்ணுவது, இந்த அப்பா நிலைமை இப்படி இருக்கின்ற அழுது புலம்பி ஓரளவு தங்களை தேற்றிக் கொண்டார்கள். அந்த சகோதரனுடைய பெற்றோர், இவருக்கு ஒரு நடுத்தர வயது இருக்கும், அவர்களும் என் மகனுக்கு இதுவரை கர்த்தர் வயதை கொடுத்தார், நாட்களை கொடுத்தார், அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்த மனைவியோ இல்லை, இதுவரை இல்லை, கடைசி வரை கர்த்தரின் கணவனை நடத்துகிறவர், காப்பாற்றுகிறவர், அவரால் முடியும் என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியாயிருந்தார்கள். இந்த சகோதரின் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். பாருங்கள், அவர் சொன்னால் மரண இருளில் என் கணவன் பொழுது பள்ளத்தாக்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார். அதோடு முடிந்து போவதில்லை. கர்த்தர் கூட இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார். என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவரால் முடியும். என் கணவனை மீட்டுக் கொடுக்க முடியும், திரும்ப கொடுக்க முடியும், சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணி ஜெபித்து ஜெபித்து சூழ்நிலை மாறினது. கண் விழித்தார், நன்றாக சுகமாகி நார்மல் நிலைமைக்கு வந்து விட்டார். மருத்துவர்களே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அங்கு அற்புதம் நடந்தது. அந்த அருமையான சகோதரின் விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நீங்கள் விசுவாசத்தோடு பேசி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் செய்வார், கர்த்தர் மாற்றுவார், அவர் கூட இருக்கிறார். அப்படி அறிக்கை பண்ணி பாருங்கள், சூழ்நிலை மாறும். எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில் எந்த பகுதியிலே பாதிப்புகளாக இருந்தாலும், எந்த பாதையிலே போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை பார்த்து விலகுகிறவர் அல்ல. ஐயோ, இது ஆபத்தான பாதை என்று சொல்லி அப்படியே தூரமாய் போகிற தேவனல்ல, எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுங்கப்பா. எந்த காரியங்கள் துக்கப்படுத்துகிறதோ, எந்த காரியங்கள் மரண இருளாய் மாறிவிட்டதோ, எந்த காரியங்கள் பள்ளத்தாக்குகளாய் பொல்லாப்பு நிறைந்த சத்துருக்கள் நிறைந்த இடமாக இருக்கிறதோ, நான் எத்தனை நாட்கள் இங்கு போராடுவது, எத்தனை நாட்கள் இப்படிப்பட்டவர்களோடு நான் போராடி கொண்டிருப்பது, அது ஒரு மாற்றம் வராதா, ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளை நீர் நினைத்தருளுவீராக. சத்துருவின் கிரியைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத பிசாசின் கிரியைகள் குடும்பத்துக்கு விரோதமா இருக்குமானால் அவைகள் அழிக்கப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொரு இடத்து பயன்படுத்துக மீண்டுமாய் அந்த ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகளும் துளிர் விடட்டும். நாமம் நிமித்தமாய் உயரட்டும். பிள்ளைகளும் சந்தோஷமாய் உம்மை தொடர்ந்து சார்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் கூட இருப்பேன் சொல்லுகிறார். தேவன் கூட இருக்கிறபடியால் அதை தாண்டுவோம், சேதங்கள் வராது. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.